கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல யாருங்க திருப்தியாக வாழ முடியும்? நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள். நீதி என்றால் என்னங்க? ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த பரலோக பாதை, பரிசுத்த வாழ்க்கை. லூக்கா 12:31 ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் அவைகளோட கூட கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நன்மைகளை சுதந்திரித்தாலும், இந்த உலகத்துல என்னென்னவெல்லாம் நம்ம சம்பாதித்தாலும், வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்குமா? வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்குமா? ஒரு மன நிறைவு இருக்குமா? அப்படின்னா அந்த ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இல்லைன்னா கட்டாயம் இருக்கவே இருக்காது. வேலையில எவ்வளவுதான் உயர்ந்தாலும், செய்கிற தொழில்ல எவ்வளவுதான் உயர்ந்தாலும், நினைச்சதெல்லாம் ஒருவேளை சம்பாதித்து மாடி மாளிகையில வாழ்ந்தாலும், ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகமெல்லாம் நீ ஆதாயமாக்கினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்ன? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்த்தாள் மரியாள் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்தெடுத்துக் கொண்டாள். மார்த்தாளோ ஆண்டவரை நேசித்தாலும், ஆண்டவருக்குத்தான் பணிவிடைகளை ஒரு வேளை செய்து கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறவளாய் காணப்பட்டாளா என்றால் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் மரியாளை பார்த்து சொன்னாரு, நல்ல பங்கை நீ தெரிந்தெடுத்துக் கொண்டாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில நீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம், நல்ல ஒரு வேலையை தேர்ந்தெடுத்திருக்கலாம், நல்ல ஒரு பட்டம் பதவி, நல்ல ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு உன்னதமான நன்மைகளை தரும் வழிகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அதுல திருப்தி இருக்குமா என்றால், ஆண்டவரை தேடாவிட்டால் கட்டாயம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் படித்தவர்களானாலும் படிக்கவில்லை என்றாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இருக்கிற வாழ்க்கை தான் திருப்தியுள்ள வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னாரு. அந்த நீதியே பரலோகத்திற்குரியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குரியது. அது பரிசுத்த வாழ்க்கை, அது உன்னதமான வாழ்க்கை. அந்த நீதி என்பது பாவமற்ற வாழ்க்கை, நீதி என்பது மாசற்ற வாழ்க்கை, நீதி என்பது இந்த உலகத்திற்குப்பான வாழ்க்கை அல்லவே அல்ல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவத்துல வாழ்கிற பொழுது, தவறான காரியத்துல வாழ்கிற பொழுது, ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிற பொழுது, ஆண்டவரை இழந்து வாழ்கிற பொழுது சமாதானமற்ற வாழ்க்கை, திருப்தியற்ற வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை. ஆகவே தான் அநேக பேர் இந்த நாட்களில தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறார்கள். காரணம் என்ன? வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று தவறான முடிவுகளை எடுத்து அவர்கள் தற்கொலைக்கென்று கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைமைகளிலும் அவரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்கிற பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் திருப்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார், மன நிறைவை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். தெய்வத்தை தேடுகிற பொழுது, இயேசுவை தேடுகிற பொழுது. 90வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய தாசன் பாடுகிறார் பாருங்க, எங்க வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதிகாலையில தேவனுடைய தாசர்கள் கர்த்தரை தேடினார்கள். மோசே கர்த்தரை தேடினார். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபையை அவர் கண்டார். இன்றைக்கு சிறந்த தேவனுடைய தாசனாக
விலையேற பெற்ற கர்த்தருடைய தாசனாக யூதர்கள் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? கர்த்தரை தேடுகிறவராக இருந்தார், கர்த்தருடைய நீதியை தேடுகிறவராக இருந்தார் மோசே. இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுவோம், ஆண்டவருடைய திருப்தியில வாழ்நாள் முழுவதும் வாழ்வோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி நடத்துவராக. உங்கள் இருதயத்துல சமாதானம் இல்லையா? உங்கள் இருதயத்துல ஒரு திருப்தி இல்லையா? உங்கள் இருதயத்துல ஒரு மன நிறைவு இல்லையா? அப்படியா, நான் கர்த்தரை தேடுங்க. எப்படிங்க ஆண்டவரை தேடுகிறது? வேத வசனத்தை வாசிப்பதின் மூலமாய் கர்த்தரை தேட வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை தேட வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட பேசுகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை தேடுவோம், திருப்தியாய் வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் வாழ்வோம். இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்க்கையில ஒரு திருப்தியை தாரும், இவர்கள் வாழ்க்கையில ஒரு மன நிறைவை தாரும், இவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலைகளில திருப்தி இல்லாம சமாதானம் இல்லாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாதைகளில உம்முடைய திருப்தியை தருவீராக, உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவீராக. ஆண்டவரே, உம்மை தேடுகிற வாழ்க்கை சந்தோஷம் உள்ள வாழ்க்கை, உம்மை தேடுகிற வாழ்க்கை திருப்தி உள்ள வாழ்க்கை. ஆகவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சந்தோஷித்து களி கூறும்படியாக உம்மை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும், இவர்கள் வேதனைகள் மாறட்டும், இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும். ஆண்டவருடைய மனதுருக்கு இவர்களை நிரப்பி நடத்தட்டும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. ஆமென்.